வணக்கம் நண்பர்களே. 2025 நவம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி கடக ராசிக்கான பலன்கள். இந்த நவம்பர் மாத கிரக அமைப்புகள் ரொம்பவுமே விசேஷமான முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நவபஞ்சம யோக அமைப்புகளில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது ஒரு கிரகத்திற்கு 5ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ இன்னொரு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பை நவபஞ்சம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பானது இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுக்குமே இந்த அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. அண்ட் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறுது, சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெறுது. இன்னும் கூடுதல் சிறப்பாக குரு அதிசார கதியில் உச்சம் பெறுது. சனி மீன ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுது. இப்படி ஏறக்குறைய எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி சஞ்சாரம் செய்யுது. குறிப்பாக இந்த நவம்பர் மாதமானது ஒரு விசேஷமான மாதமாக அமையும். எல்லா ராசிகளுக்குமே அதனுடைய நிலைகளுக்கு ஏற்ப ஒரு நல்ல விஷயங்களை கண்கூடாக பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் ரொம்பவுமே முரண்பட்ட நிலைகளில் செயல்பட்டு வந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்களை எல்லா ராசிகளுமே அனுபவிச்சுட்டு தான் வந்துடும். ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை இந்த காலகட்டங்கள் இருந்தது. அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஒரு நவம்பர் டிசம்பர் மாத காலம் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும். பட் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சில ராசிகளுக்கு இது ஒரு விபரீத யோகங்களை ஏற்படுத்தும். விபரீத யோகம்ங்கிறது ஒன்றும் இல்லை, கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே டம்ப் ஆகி இருக்காமல் அடுத்த ஒரு நிலைகளுக்கு முன்னேறி போகக்கூடிய அமைப்புகளை அது கொடுக்கும். அதுதான் விபரீத யோகம். இப்போ அப்படி ஒரு சில ராசிகளுக்கு அந்தந்த கிரக நிலைகளின் தன்மைகளுக்கு ஏற்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. பட் பொதுவான வகையில் இது பெரும்பாலும் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தான் இந்த மாதம் முழுவதுமே இருந்துட்டு வருது. அண்ட் வானியல் ரீதியாக இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீரியத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதமெல்லாம் மழைகளுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே நவம்பர் டிசம்பர் வந்துச்சு அப்படின்னாலே இந்த மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களால் வருடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பரில் நல்ல மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ இருந்தே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருங்க. ஸோ இந்த நீர் சம்பந்தப்பட்ட இயற்கை மாற்றங்கள் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் கடகராசிக்கு இந்த மாதம் இந்த நவபஞ்சம கிரக யோகம் அப்படிங்கிறது முழுமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ராசிக்கு 5, 9ஆம் இடங்களில் இந்த கிரக அமைப்புகள் முழுமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. தவிர 4, 5ஆம் அதிபதிகளும் ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே ஒரு சாதகமான நிலைகளையும் மன நிறைவான விஷயங்களையும் இது கொடுத்துட்டு வரும். பெரும்பாலும் ஒரு சௌகரியமான மனநிலைகளில் இருந்து வருவாங்க. மனசில் அமைதியும் சந்தோஷமும் குடிக்கொள்ளும். விரும்பிய விஷயங்கள், காரியங்களில் முழுமையாக ஈடுபட்டு வருவாங்க. ஒரு லௌகீகமான வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கடந்த ஒரு 2-3 மாதங்களாக மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம், பதற்றம், குடும்பத்திலிருந்து வந்த சில தேவையில்லாத நெருக்கடியான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பனித்துளைகள் கரைவது போல எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சுமூகமாகவே ஏற்பட்டு வரும். பேச்சுவார்த்தைகளில் அமைதி இருக்கும். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் முழுமையாகவே பார்க்கலாம். நல்ல ஒரு கலை உணர்வோடு செயல்பட்டு வருவீங்க. வீடு, நிலபலன்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களையுமே ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்கு. பொருளாதார ரீதியான விஷயங்களில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். கடன் சுமைகள் குறையும். எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து நல்ல தொகைகள் கைக்கு சேரும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லேருந்து வந்த தேவையில்லாத மனஸ்தாபங்கள், சங்கடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் முழுமையாகவே விலக ஆரம்பிக்கும். போட்டி பொறாமைகள் குறைய ஆரம்பிக்கும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சங்கடம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் ஒதுங்கி போகவே செய்வாங்க. ஒரு எதிர்ப்புகள் விலகக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும்.
இதனாலேயே உங்ககிட்ட சங்கடம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் ஒதுங்கி போகத்தான் நினைப்பாங்க. வெளி விஷயங்கள் காரியங்களில் ஒரு சாதகமான அமைப்புகளை பார்க்கலாம். நினைத்த விஷயங்களை நினைத்த காரியங்களில் ஈடுபட்டு ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்த்து வருவீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. புண்ணிய காரியங்களில் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவங்களுக்கு செய்து வருவீங்க. நிறைய கோயில் பிரயாணங்களை செய்து வருவீங்க. ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை அதிகமாக மேற்கொள்வீங்க. பிரயாண விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பிரயாணங்களில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாகவே முடியும். தொலைதூர பிரயாணங்கள் அமையலாம். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் சாதகமாகவே இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதம் கடகராசிக்காரங்க ரொம்பவுமே நிதானத்தோடு தான் செயல்பட்டு வருவாங்க. நல்ல ஆழ்ந்த சிந்தனை இருக்கும். எதிர்காலம் குறித்து பல திட்டங்களை வகுத்து வருவாங்க. முன்னெச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டு வருவாங்க. எதையும் எடுத்தங்கூத்தனால அவங்க செய்ய மாட்டாங்க. எல்லாமே பொறுமையாக இருந்து என்ன நடக்குதுங்கிறத கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க. அதனால் காரிய ரீதியான விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற வகையில் கடகராசிக்காரங்களுடைய காரியங்களில் சிறப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமைஞ்சிருக்கு. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் சிறப்பாக சமாளித்து வருவீங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே அனுசரித்து தான் செயல்பட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரிய அளவு ட்ராபேக்ஸ் எதுவும் இருக்காது. எல்லாமே ஒரு சுமூகமான மாற்றங்களாக தான் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள கூட ஒரு அனுசரணையான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக தாய் வழி வகையில் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுத்து வருது. தாய்ப்பாசம் மிகுந்த ஒரு மாதமாக இது உங்களுக்கு அமையும். பெற்றோர்கள் மூலமாக ஒரு சுமூகமான நற்பலன்களை பெறக்கூடிய மாதமாக இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. இளைய உடன்பிறப்புகளும் சரி, மூத்த உடன்பிறப்புகள் வகையிலும் சரி, ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். மனசுக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் தரக்கூடிய விஷயங்களை பார்த்து வருவீங்க. கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இருந்து வருவாங்க. உடன்பிறப்புகள் வகையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இதற்கு முன்னாடி பெரிய அளவில் அவங்க மூலமாக மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் கூட அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு உடன்பிறப்புகள் மேலே நட்பு பாராட்டக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உண்டு. கணவன் மனைவி உறவுகள் திருமண வாழ்க்கை சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சுமூகமான வகையிலே எதிர்பார்க்கலாம். உறவுகளுக்குள்ள ஒரு பரஸ்பரமான நிலைகள் இருக்கும். வாழ்க்கை துணை கொஞ்சம் அனுசரணையாகவே எல்லா விஷயங்களும் இருந்து வருவாங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சுமூகமான நிலைகளிலே இருந்து வருது. சிலருக்கு காதல் திருமணங்களுக்கான அடித்தளங்கள் இந்த மாதங்களில் எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. குழந்தைகளுடைய வளர்ச்சியில் முழு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. குழந்தைகளும் உங்களுடைய தேவைகளை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்பட ஆரம்பிப்பாங்க. குழந்தைகள் அவங்க வயது நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு அனுசரணையான விஷயங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் மிகுந்த சாதகமான வகையில் செயல்பட்டு வருது. மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தியாகும். பொதுவாக கடகராசிக்காரங்க இந்த போட்டித் தேர்வுகள் அதற்கான ரிசல்ட் எதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வகையில் அமைஞ்சு வரும். எதுவாக இருந்தாலும் மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு வருவீங்க. ஸோ மாணவர்களுக்கு இது மிகவும் சாதகமான மாதமாகவே அமைஞ்சிருக்கு. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நட்பு வட்டாரங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். நண்பர்கள் வகையிலே மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நீண்ட நாள் பார்க்காத நண்பர்களை பார்த்து மகிழக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். உறவினர்கள் வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேற்றுமைகள் அவ்வப்போது வந்து போகத்தான் செய்யும். உறவினர்கள் வகையில் மட்டும் சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. உடல்நலத்தில் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாள் தொந்தரவுகள், நாட்பட்ட வியாதிகளுக்கு கூட இந்த மாதம் ஒரு நிவர்த்தி பெறக்கூடிய தன்மை உண்டாகுது. உடல்நல விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்க முடியும். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகளிலே இருக்குது. கடகராசிக்காரங்க ரொம்பவுமே சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் செயலாற்றி வருவாங்க. உங்களுடைய செயல்திறனை வெளிக்காட்டி மற்றவர்களுடைய பாராட்டுக்களையும் பெற்று வருவீங்க. வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம்
தேவையில்லாமல் ஏற்பட்டு வந்த அலைச்சல்கள், தொந்தரவுகள் போன்ற விஷயங்களில் முழுமையாக விடுபட்டு ஒரு சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்களும் நல்லபடியாகவே கை கொடுத்து வரும். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சிலருக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். எல்லாம் நன்மைக்கேங்கிற வகையில் அந்த விஷயங்கள் உங்களுக்கு தக்கபடியாக அமைந்து வரும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்களில் அனுசரியான நிலைகளை எதிர்பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான நிலைகளை கொடுத்து வருது. சமீபத்தில் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தொழில் வேலைக்காக கொஞ்சம் சலசலப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்க்கக்கூடிய மாதமாக கடகராசிக்காரங்களுக்கு இது அமைஞ்சு வருது. மொத்தத்தில் இந்த மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து வகையிலுமே ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்து வருது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிறது பழமொழி. நல்ல காலங்களில் நல்ல விஷயங்கள் அப்பப்போ வந்து போகச்சேயும். அப்படி நான் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு முழுமையான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.